அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். ஒரு பெரிய வயல், அந்த பெரிய வயலில் நிறைய பயிர்கள், நிறைய மரங்கள், அருமையான காற்று, தென்றல், பின்னாடியெல்லாம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பயிர்களுக்கும் நடுவில் நின்று இன்றைக்கு இந்த செய்தியை பதிவு பண்ணதில் பெரிய சந்தோஷம். அரஃபா நாளை நெருங்கி கொண்டிருக்கிறோம். உலக மக்கள் அத்தனை பேருக்கும், முக்மீன்கள் அத்தனை பேருக்கும் இந்த பூமி பந்தே வெளிச்சமாகக்கூடிய அளவுக்கு இறைவன் நம் இருளையெல்லாம் நீக்க வல்ல ரஹ்மானிடம் கையேந்த வேண்டிய பொழுது இந்த பயிர்களும், செடிகளும், கொடிகளும், மரங்களும், இந்த காய்கறிகளும், இந்த தானிய மணிகளும் இறைவனுடைய அத்தாட்சியாக நிற்கும்போது மனிதனாகிய நம்முடைய உள்ளங்களும் இறைவனுடைய அத்தாட்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக, தூய்மை அடைவதற்கு தகுதி படைத்த ஒன்றாக இருக்கணும். அதற்காக அதிகமாக தக்பீர் செய்து, அதிகமாக தான தர்மங்கள் செய்து, அதிகமாக தௌபா செய்து, அதிகமாக இறைவனை நெருங்கக்கூடிய பணியை செய்து, குர்பானி கொடுத்து தியாக திருநாளை அடைய இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் இந்த எல்லா பாக்கியத்தையும் நமக்கு தந்து, ஈருலக வெற்றியை தந்து, நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாத்து சொர்க்கத்தின் உயர்ந்த தளத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. இந்த இறைவனுடைய அத்தாட்சி தரக்கூடிய இந்த இடங்கள்ல இருந்து இந்த துவாக்களை கேட்குறோம். வல்ல ரஹ்மானின் மன்றத்தில் முன்வைக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து அரஃபா நாளில் உலக முஸ்லீம்கள் அத்தனை பேருக்காகவும் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.